நம் உடலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம், மேபி அது உணவாக இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கலாக இருக்கலாம், ஏதோ இல்லை கொசுவே கடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு இருக்குது, எதிர்ப்பு சக்தியை வந்து இது பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாஸ்ட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக நம்ம தோலுக்குள்ளே உள்ளே வந்து டெர்மல்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு வந்து என்ன செய்யும், ரத்த ஓட்டம் போகும், நரம்புகள் வந்து போகும். அது பக்கத்தில் தான் வந்து இந்த மாஸ்ட் செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம தேவையில்லாத உணவு சாப்பிட்டோம், இல்லை இதை தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட் ஏதோ நம்மளை உரசிட்டு போச்சு, இல்லை கொசுவே கடித்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடம்பு செய்யக்கூடிய மெக்கானிசம் என்னென்னா, அதனால நமக்கு நஞ்சு விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாஸ்ட் செல்ஸ் அப்படியே அந்த இதில் அதிகரிச்சுட்டு இந்த டெர்மல் லேயரில் மேலே இது பண்ணுறப்ப இரத்த நாளங்கள் வந்து விரிவடையும். ஸோ இரத்த நாளங்கள் விரிவடையும் பொழுது அங்கே ரத்த ஓட்டம் வந்து போகும். அந்த ரத்த ஓட்டத்துலேருந்து ஃபில்ட்ரேஷனாக என்ன வரும், வாட்டர் மாதிரி வரும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ இது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிஹிஸ்டமின், அந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, இது ஏதோ ஒரு காரணத்தால் எப்பயோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறனால அந்த ஹிஸ்டமினை வந்து நம்ம இது பண்ணி வைக்கிறோம். இது வந்து அப்பொழுதைக்கு நடக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொடர்ந்து இருக்கு, யாராவது என்னை இறுக்கி பிடிச்சாங்கனாலோ இல்லை வெயில் இது பண்ணால் கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எந்த ஒரு உணவானாலும் சாப்பிட்டா கொஞ்சம் புரதம் சார்ந்த உணவுகள் இது பண்ணால் எனக்கு அரிப்பு தடிப்பு ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் கூட தடைப்படும், உதடுகளில் வந்து இந்த நெற்றி பகுதியிலெல்லாம் வீங்கும். இது என்ன காரணம் அப்படின்னா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இது தோலுக்கு கீழே தான் நடக்குது. ஸோ தோலுங்கிறது ரொம்ப டீப்பாக இல்லை, மேலாவில் தான் இருக்குது. நம்ம நார்மலாக ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐஸ் க்யூப்ஸை வச்சு இது பண்ணாலே என்ன ஆகும்னா வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆயிரும். அந்த அரிப்பும் தடிப்பும் என்ன ஆயிடும்னா நார்மல் ஆயிடும். இது அக்யூட்டாக இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு, அதாவது தற்காலிகமாக ஏதோ ஒன்று நான் சாப்பிட்டேன், இது மாதிரி இருந்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த நாள் வந்து என்னென்னா கொஞ்சம் நம்ம டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ண வாட்டர் ஃபாஸ்டிங் மாதிரியோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட அந்த விஷயம் முடிந்து போயிடும். காணாக்கடின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு, தெரியல என்னன்னு தெரியல, அரிப்பு தடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, தற்காலிகமாக ஒரு ஏற்படுவது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. எனக்கு அடிக்கடி இப்படி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்பட்டிருக்கு. அது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம அதுவே வந்து ஒரு எதிர்ப்பாற்றலை வந்து வெளித்தள்ளுது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்கலாம். அது கண்டிப்பா உணவு முறையின் மூலம் மட்டும்தான் முடியும்.